ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் கோட் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெடெக்ஸ் மிடில் வேரோட கண்டினியூஷன் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம்னா மிடில் வேர்னால் என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அசிங்க்ரனஸ் ஆக்ஷனை வந்து ரெடெக்ஸ் அப்ளிகேஷனில் எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அசிங்க்ரனஸ் ஆக்ஷன்னா எக்ஸ்டர்னல் ஏபியிலேருந்து டேட்டா ஃபெச் பண்ணி ரெடெக்ஸ் அப்ளிகேஷனில் எப்படி நம்ம இன்கார்பரேட் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து npx இன்ஸ்டால் கொடுத்து க்ரியேட் ரியாக்ட் ஆப் கொடுத்து ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டேன். சோர்ஸ் ஃபோல்டர்லேருந்து எல்லா ஃபைலையும் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து 2 ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணலாம், இண்டெக்ஸும் ஆப்பும். இது வந்து ஒரு எம்டி டிவ் கொடுத்துட்டேன். இங்கே வந்து சேவ் பண்ணலாம். பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ரன் ஆகிடுச்சு, எந்த எரரும் இல்லை. பார்த்தீங்கன்னா கன்சோலில் எரர் இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரெடியூசரும் ஒரு ஆக்ஷன் ஃபைலை க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகே, இனிஷியல் ஸ்டேட் வந்து எம்டி லிஸ்ட் கொடுத்துட்றோம். ஓகே, இதில் வந்து ஒரு ஸ்டேட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஒரு ரெடியூசர் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இண்டெக்ஸ் ஃபைலில் போய்ட்டு அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் க்ரியேட் பண்ணி இந்த ரெடியூசர் வந்து அதில் பாஸ் பண்ணிடலாம். ரெடியூசர் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸ்டோர் க்ரியேட் பண்ணி இந்த ஸ்டோரில் வந்து ரெடியூசர் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ரொவைடர் இம்போர்ட் பண்ணிவிட்டேன். ஆப் இதை வந்து ப்ரொவைடரில் ரேப் பண்ணிக்கலாம். எரர் அடிக்கல. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்டர்னல் ஒரு ஏபிஐலேருந்து டேட்டா எப்படி ஃபெச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு போஸ்ட் காம்பனண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் உங்களுக்கு வந்து காம்பனண்ட் மவுண்ட் ஆன பிறகு எதனா ஒரு ஆக்டிவிட்டி நடக்கணும்னா அது வந்து யூஸ் எஃபெக்ட் ஸ்டேட்டில் வந்து கொடுக்கலாம். யூஸ் எஃபெக்டில் வந்து இங்கே வந்து நம்ம இந்த access.getன்னு கொடுத்துட்டு இந்த யூஆர்எல் இந்த யூஆர்எல் தான் நம்ம வந்து டேட்டா எடுக்கிறோம். நம்ம வந்து இப்படி கொடுத்துட்டோம்னா இந்த யூஆர்எல் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். என்ன ஆகும்னா போஸ்ட் காம்பனண்ட் எப்போல்லாம் வந்து காம்பனண்ட் மவுண்ட் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டு ஆக்சுவலாக யூஸ் எஃபெக்டில் என்ன கொடுத்தோமோ அதை வந்து ஒன்ஸ் காம்பனண்ட் மவுண்ட் ஆன பிறகு இது கால் பண்ணிடும். ஆனால் இங்கே நம்ம வந்து ரெடியூசர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஆக்ஷனில் வந்து இந்த ஃபெச்சிங் ஆக்டிவிட்டிலாம் வந்து ஆக்ஷன்ஸில் கொடுத்துடலாம். ஆக்ஷனில் கொடுத்துட்டு அந்த ஆக்ஷன் மெத்தடை வந்து இங்கே கால் பண்ணிடலாம். ஓகே, இதை இப்போது கட் பண்ணிட்டேன்னா இப்போ இதை எம்டியாக வச்சிடலாம். ஆக்ஷன் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இது வந்து டேட்டா வந்து எக்ஸ்எல் ஏபிலேருந்து ஃபெச் பண்ணி எடுக்கிறதுனால ஒரு ஸ்லைட் டிலே இருக்கும். அதனால் அசிங்க் அவைட் வந்து கொடுத்துடலாம். இங்கே இது வந்து ஒரு அசிங்க் அவைட் ஃபங்க்ஷன் மாதிரி எழுதியாச்சு. ஆக்ஷன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இந்த ரிட்டர்னில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், டைப்பு ஃபெச் போஸ்ட்ஸு பேலோடு வந்து டேட்டாவில் தான் நம்மளுக்கு வந்து இந்த பர்டிகுலர் டேட்டாஸ்லாம் இருக்கும் டேட்டா ஆப்ஜெக்டில். அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக டேட்டானே கொடுத்துட்டேன், எனக்கு தெரியுன்றதுனால வந்து சேவ் பண்ணிடலாம். வந்து இந்த ஃபெச் போஸ்ட்ன்றதை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆக்ஷனை வந்து இங்கே ட்ரிகர் பண்ண போகிறோம். ஓகே, ஒன்ஸ் காம்பனண்ட் மவுண்ட் ஆன பிறகு யூஸ் எஃபெக்டிவ்ல அந்த ஆக்ஷன் கொடுத்தோன்னா ட்ரிகர் ஆகும். ஆக்ஷனை ட்ரிகர் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பேட்ச்னு ஒரு ஃபங்க்ஷன் வேணும். அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். யூஸ் டிஸ்பேட்ச் கால் பண்ணி இங்கே கொடுத்தாச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனை யூஸ் டிஸ்பேட்ச் கால் பண்ணி இங்கே வந்து அந்த ஆக்ஷன் வந்து இங்கே கால் பண்ணிடலாம். ஹெச் போஸ்ட்டு இது இப்படி கால் பண்ணி விட்ருங்க. அப்புறமா இந்த போஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டு app.jsல இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம் அந்த காம்பனண்ட்டை. ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆகும். ஓகே, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் எடிட்டர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாலும் ஒரு எரர் அடிச்சுது. அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் மஸ்ட் பி பிளெயின் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் கஸ்டம் மிடில்வேர் ஃபார் அசிங்க் ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு எரர் மெசேஜ் வருது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா அசிங்க் அவைட்னு சொல்லிட்டு ஒரு அசிங்க் அவைட் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஏன்னா அது வந்து எக்ஸ்எல் ஏபிஐலேருந்து ஃபெச் பண்ணுறதுனால ஒரு ஸ்லைட் டிலே இருக்குன்றதுனால நம்ம வந்து அசிங்க் அவைட் ஃபங்க்ஷன் போட்டோம். இப்போது ஓகே, இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனை தான் இங்கே கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் தான் நான் இங்கே போட்டுட்டேன். அதை காப்பி பண்ணிடுறேன். இங்கே போட்டிருக்கேன். அதோட ரெஸ்பான்ஸ் இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக ப்ரௌசர் வந்து பிளெயின் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ஸை மட்டும்தான் ரீட் பண்ணும். நம்ம யூஸ் பண்ணுறது பிளெயின் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது. அதை வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக பெபிள் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து பிளெயின் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ப்ரௌசரில் வந்து நம்ம கோடு இருக்கும். நம்ம இப்போ எழுதின இந்த 8 லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து ப்ரௌசரில் எப்படி இருக்கும். இங்கே ஏன் நம்மளுக்கு வந்து இந்த எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் மஸ்ட் பி பிளெயின் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் கஸ்டம் மிடில்வேர் ஃபார் அசிங்க் ஆக்ஷன் சொல்லிட்டு ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ என்ன கண்டிஷன் மெட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன் கேஸ் 2ல் இருக்கிறது தான் நம்மளுக்கு மெட் ஆகணும். இது மெட் ஆகி நம்மளுக்கு வந்து இது ரிட்டர்ன் ஆகணும். ஆனால் நம்மளுக்கு ஏன் வந்து எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேஸ் 1 வந்து மெட் ஆகுது.
நம்மளுக்கு ஆக்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் டைப்பை தான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த இந்த பர்டிகுலர் இந்த யூஆர்எல் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அதனால தான் நம்மளுக்கு வந்து எரர் அடிக்குது. ஓகே, இப்போ நான் வந்து இந்த அசிங்க் அவைட்டை வந்து இங்கே ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம இப்போ வந்து இந்த கோடும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு வந்து இந்த 2 சினாரியோவில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க 2 சினாரியோவில் தான் நம்மளுக்கு வந்து டேட்டா ஃபெச் ஆகாது. ஒன்று பார்த்தீங்கன்னா அசிங்க் கிரியேட்டர்ஸ் கேன் ஒன்லி ரிட்டர்ன் பிளெயின் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வித் த டைப் ப்ராப்பர்ட்டி. அதுதான் வந்து நம்ம இங்கே எரர் ஃபேஸ் பண்ணோம். ஓகே, அது வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம்னா இந்த அசிங்க் அவைட்டை வந்து ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணிட்டோன்னு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிட்டர்ன் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அதே நம்ம இங்கேயும் பண்ணலாம். அசிங்க் அவைட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா எரருமே இல்லை, டேட்டாவுமே இல்லை. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் கண்டிஷன் மெட் ஆகிருக்கு. த ஆக்ஷன் வந்து கெட் சென்ட் டு தி ரெடியூசர் பிஃபோர் தி டேட்டா இஸ் ஃபெச்ட் ஃப்ரம் தி ஏபிஐ. இங்கே வந்து டேட்டா ஃபெச் பண்ணுறதுக்கு ஒரு ½ செகண்ட் எடுத்துக்கும். அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா இந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த பேலோட் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஆட் ஆகிடுது. அது வந்து அப்படியே ரெடியூசருக்கு பாஸ் ஆகிடுது. அதனால தான் நம்மளுக்கு வந்து டேட்டாவே வரல. அதுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து எதுவுமே டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது. நம்ம கன்சோல் கூட இங்கே போட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா வரத்துக்கு முன்னாடி இங்கேருந்து ஃபெச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். அதனால நம்மளுக்கு வந்து டேட்டா வர மாட்டேங்குது. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா ரெடெக்ஸ் தங்க் யூஸ் பண்ணணும். குயிக்காக அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ரெடெக்ஸ் தங்கை எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னா ரெடெக்ஸ் தங்க்குன்னு சொல்லிவிட்டு இதை npm இன்ஸ்டால் கொடுத்து இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம ரெடியூசரில் அப்ளை மிடில்வேர் ப்ராக்கெட்டில் வந்து இந்த தங்கை போட்டுருங்க. சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு இந்த ஆக்ஷன்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணணும். இதை வந்து அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களே கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, இது ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு வந்து டிஸ்பேட்சும் கெட் ஸ்டேட்டுக்கும் வந்து ஆக்சஸ் கிடைக்கும். இங்கே ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் போட்டு இங்கே வந்து நம்ம டேட்டா ஃபெச் பண்ணலாம். கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இங்கே கொடுத்துட்டோம். அப்படியே ரெடியூசரையும் வந்து மாடிஃபை பண்ணிடலாம். சேவ் ஆல் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நான் போஸ்ட்டில் போயிட்டேன். போஸ்ட்டில் வந்து நான் ஸ்டோரில் இருக்க கரண்ட் ஸ்டேட்டோட வேல்யூ வந்து எடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் செலக்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு போஸ்ட்டில் ரெடியூசரில் இருக்க போஸ்ட்டுக்கு ஆக்சஸ் கிடச்சிருச்சு. இதை காப்பி பண்ணிவிட்டு ஓகே, இதுலேருந்து ஸ்டேட்லேருந்து போஸ்ட் எடுக்கிறேன், அதை ரிட்டர்ன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஆக்ஷனில் வந்து காம்பனன்ட் மூவ் பண்ணோடனே டிஸ்பேட்ச் ஃபெச் போஸ்ட் வந்து ரன் ஆகும். ஃபெச் போஸ்ட் வந்து இங்கே இருக்குது. இது ரன் ஆகி என்ன பண்ணணும்னா டேட்டா வந்து ஃபெச் பண்ணி ரெஸ்பான்ஸில் வச்சுக்கும்.
அதுக்கப்புறம் நம்ம மேனுவலாக சொல்லணும் நீ என்ன டைப்பை டிஸ்பேட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. டிஸ்பேட்ச் இங்கே வந்து டைப்பு fetch posts payload வந்து ஓகே. இது வந்து ஒரு மறுபடியும் இது வந்து ஒரு async await ஃபங்க்ஷன் தானே, அதனால் நம்ம async await எழுதிடலாம். ஏன்னா இது asynchronous ஃபங்க்ஷன்றதுனால async await எழுதிடலாம். ஸோ என்சி இங்கே வந்து await எழுதிடலாம். சேவ் ஃபைல் சேவ் ஆல். எஸ் உள்ளே கொடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டேட்டா வந்துடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டெவ்டூல் ரெடெக்ஸ் டெவ்டூலை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் இந்த ஸ்டேட்டோட டேட்டாலாம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம ரெடெக்ஸ் டெவ்டூலை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை இந்த ரெடெக்ஸ் அப்ளிகேஷனோட இன்கார்பரேட் பண்ணலாம். என்ன பண்ணிடுறேன், அதுக்கு முன்னாடி ரெடெக்ஸ் டெவ்டூலை இன்னும் இன்ஸ்டால் பண்ணிடலாம். npm ஓகே, ரெடெக்ஸ் டெவ்டூலை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நான் இண்டெக்ஸ் ஃபோல்டர் போயிடுறேன். இண்டெக்ஸ் போயிட்டு அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ரெடெக்ஸ் டெவ்டூல் எக்ஸ்டென்ஷன் கம்போஸ் வித் டெவ்டூல்ஸ் வந்து ரெடெக்ஸ் டெவ்டூல்ஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த ரெடெக்ஸ் இந்த மிடில் வேர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் இப்படி ரேப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, ரேப் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, சரி இது வந்து ரெடெக்ஸ் டெவ்டூல். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன ஸ்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபெச் போஸ்ட்டுன்னு ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்குது, ரெடியூசர் இருக்குது, சாரி ஆக்ஷன் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அது மவுண்ட் ஆன உடனே டேட்டா ஃபெச் பண்ணி அந்த ஸ்டேட்டில் வந்து டேட்டா வந்து போட்டுரும். அதனால் நம்மளுக்கு டேட்டா வந்து பார்க்க முடியுது. இங்கே என்ன ஆக்ஷன்னு பேலோடில் என்ன டேட்டா இருக்குதுன்னு இங்கே பார்த்துடலாம். சிம்பிளாக அந்த ரெடியூசரில் இருக்க ஸ்டேட்டோட இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஏபிஐலேருந்து டேட்டா ஃபெச் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணுறது மட்டும் பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடியூசர் யூஸ் பண்ணியிருக்கோம், ரெடெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் மிடில்வேர் யூஸ் பண்ணியிருக்கோம், தங்க் மிடில்வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆக்ஷன் மட்டும் தான் பண்ணுறோம். ஒரு போஸ்ட் வந்து ஃபெச் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போது இந்த சினாரியோ பாருங்களேன். இப்போது இதனால் எரர் வருது, லைக் எக்ஸ்டர்னல் ஏபிஐலேருந்து ஃபெச் பண்ணும்போது எரர் கண்டிப்பாக வரும். இப்போ எரர் வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அப்புறம் இப்போது டேட்டா ஃபெச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து லேக் எடுத்துக்கும். அந்த லேக் ஆகிற பீரியடில் வந்து யூசருக்கு எதனா வந்து மெசேஜ் எதனா டிஸ்பிளே பண்ணணும், இல்லாட்டி எதனா ஸ்பின்னிங் காம்பனண்ட் மாதிரி எதனா ஒன்று டிஸ்பிளே பண்ணணும், ஒரு லோடிங் சிம்பிள் அது மாதிரி எதனா டிஸ்பிளே பண்ணணும்னா அதுக்கு வந்து நம்ம எரர் அண்ட் லோடிங் எரர் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஆக்ஷன்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரெடியூசரில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னா போஸ்ட்டை வந்து ஃபெச் பண்ணும்போது ஒரு லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இல்லாட்டி ஒரு எதனா ஒரு
காம்பனண்ட் எதனா ஒன்று ஸ்பின்னிங் வீல் மாதிரி எதனா சுற்றுற மாதிரி காமிக்கலாம். அதுக்கு வந்து இந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபெச் போஸ்ட் ரெக்வஸ்ட்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம்னா ப்ரீவியஸ் ஸ்டேட்டை வந்து எடுத்துக்கிறோம், ப்ரீவியஸ் ஸ்டேட்லேருந்து எல்லா டேட்டாவும் எடுத்துக்கிறோம். அப்புறம் அங்கே வந்து நம்ம லோடிங் ப்ராப்பர்ட்டி எரர் ப்ராப்பர்ட்டின்னு 2 ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம். லோடிங் வந்து ட்ரூன்னு வச்சுக்கிறோம். ஒரு 2-3 செகண்ட் ஆகுதுன்னா அந்த 2-3 செகண்ட்ஸ் வரையும் லோடிங் வந்து ட்ரூ வச்சுக்கலாம். ஒன்ஸ் டேட்டா புல் பண்ணோடனே அந்த லோடிங் வந்து ஃபால்ஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடலாம். புல் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம வந்து எரர் ப்ராப்பர்ட்டி வந்து நல்லுன்னு கொடுத்துடலாம். ஒன்ஸ் நம்ம டேட்டா ஃபெச் பண்ணிட்டோன்னே நம்ம வந்து இந்த ஆக்ஷன் வந்து டிஸ்பேச் பண்ணலாம். இப்போ ஃபெச் போஸ்ட் சக்ஸஸ்னால் ஒன்ஸ் டேட்டா வந்தோடனே இந்த ஆக்ஷனை டிஸ்பேச் பண்ணோம்னா லோடிங் வந்து அப்போ ஃபால்ஸ் வச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு டேட்டா வந்துருச்சு. அப்போ நம்ம லோடிங் அந்த ஸ்பின்னிங் வீல் டெக்ஸ்ட்லாம் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் நம்ம ஃபெச் பண்ண டேட்டாவை வந்து ஐட்டம்ஸ்னு ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் இனிஷியல் ஸ்டேட். ஐட்டம்ஸ் லோடிங்கு எரர்னு வச்சுக்கிறோம். நம்ம டேட்டா எடுத்து ஐட்டம்ஸ் அந்த லிஸ்ட்டில் வந்து போட்டுக்கலாம். இன்கேஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஃபெயிலியர் கேஸ்க்கும் நீங்கள் வந்து அந்த லோடிங்கை வந்து ஃபால்ஸ்னே வச்சுக்கலாம். எரரில் என்ன பண்ண போகிறோன்னா அந்த டேட்டா ஃபெச் பண்ணுற அந்த ஏபி ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆக்சஸ் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ட்ரை பிளாக்கில் போட்டுக்கலாம். ட்ரை கேட்சில் போட்டுக்கிட்டு கேட்சில் வந்து எரரை ஃபெச் பண்ணி அது இந்த ஆக்ஷன் டைப்போட எடுத்து எரர் ப்ராப்பர்ட்டிக்கு மேப் பண்ணிடலாம். அப்புறம் நான் வந்து ஐட்டம்ஸில் வந்து எம்டிஆர் வச்சிடுறேன் இன்கேஸ் அது வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா. ஓகேங்களா, அதான் டிஃபால்ட் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்டை. ஓகே, இதை வந்து ரியல் ரெடெக்ஸ் அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி இன்கார்பரேட் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட் நம்ம ரெடியூசர் ஃபைலில் போய்ட்டு சேஞ்சஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஃபெச் போஸ்ட் மட்டும் இருக்குது. ஃபெச் போஸ்ட் பதிலாக சக்ஸஸ்ஸு ரெக்வஸ்ட்டு சக்ஸஸ்ஸு ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இது 3 கேசஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இனிஷியல் ஸ்டேட் வந்து எம்டி எம்டி லிஸ்ட் இருந்துச்சு. அது பதிலாக ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி கொடுத்துட்டு இதில் வந்து ஐட்டம்ஸு லோடிங்கு கொடுத்துடலாம். ஃபெச் போஸ்ட் வந்து ஃபெச் போஸ்ட் இனிஷியலாக ஃபெச் போஸ்ட் ரெக்வஸ்ட்டுன்னு வச்சிடலாம். இதுக்கு வந்து என்னென்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோன்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ண போகுது. இதில் வந்து ஸ்டேட்டோட வேல்யூ எடுத்துக்கோங்க. லோடிங் வந்து இது ஃபெச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லோடிங் வந்து ட்ரூன்னு வச்சிடலாம். இனிஷியலாக ஃபால்ஸ் இருக்கும். ஒன்ஸு இனிஷியல் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்னு இருக்கும். ஃபெச் பண்ணும்போது அது வந்து ட்ரூன்னு மாற்றிடுறேன். ட்ரூன்னு மாற்றிட்டு ஃபெச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எரர் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நல்லா அசைன் பண்ணிடுறேன். சேம் தான் வந்து எல்லாத்துக்கும் ஸ்லைட் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் அதை காப்பி பண்ணிவிட்டு இது வந்து சக்ஸஸ்க்கு வந்து அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டேட்டை காப்பி பண்ணிக்கலாம். அப்புறம் லோடிங்கை வந்து ஃபால்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் எரர் வராது. அதுக்கு பதில் ஐட்டம்லேருந்து எம்டி லிஸ்ட் இருக்கு இல்லையா, இங்கே என்ன பண்ண போகிறோன்னா ஆக்ஷன் வந்து அதோட பேலோட எடுத்துக்க போகிறோம். அதை எடுத்து ஐட்டம்ஸில் கொடுத்துட போகிறோம். இது வந்து ஃபெச் போஸ்ட் சக்ஸஸ் ரெக்வஸ்ட்டுக்கு இப்போ வந்து ஃபெயிலியர். ஃபெயிலியருக்கு வந்து மறுபடியும் ஸ்டேட்டே எடுத்துக்க போகிறோம். ஃபெயிலியருக்கு லோடு ஃபால்ஸு. எரருக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா நான் சொன்ன மாதிரி அதை ட்ரை கேட்சில் போடுவோம் பார்த்தீங்களா. ட்ரை கேட்சில் போடும்போது கேட்சில் வந்து நம்ம எரர் எடுத்து அப்படியே வந்து ஆக்ஷன் டாட் எரர் அப்படின்னு எடுத்து இந்த எரர் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட போகிறோம். அவ்வளோதான். ஓகே, இப்போ சேவ் பண்ணிடுறேன். இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ஷன் ஃபைலையும் வந்து மாடிஃபை பண்ணலாம். இதை இதெல்லாம் கமெண்ட் பண்ணிவிட்டு ஃபெச் போஸ்ட்ஸு
இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணோம். அது வந்து அசைன் ஃபங்க்ஷனு. இதுக்கு வந்து கீழே இருக்கிறதே தான் எடுத்து மேலே பண்ணோம். அது ஸ்லைட் மாடிஃபிகேஷன். டிஸ்பேட்சு கெட் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கு ஆக்சஸ் கிடைக்கும் இந்த ஃபங்க்ஷனில். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாக வந்து டேட்டா எடுத்துடும். இப்போ நம்ம இனிஷியலாக வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதை வந்து டிஸ்பேட்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபெச் போஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து டிஸ்பேட்ச் பண்ண போகிறோம். அது எப்படின்னா டிஸ்பேட்ச் டைப் வந்து ஃபெச் போஸ்ட் ரெக்வஸ்ட். ஓகே, ஒன்ஸ் இது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த காம்பனண்ட் மவுண்ட் ஆன உடனே ஃபெச் போஸ்ட் வந்து கால் ஆகுமா, கால் ஆன உடனே இந்த ஃபஸ்ட்டு வந்து இதை டிஸ்பேட்ச் பண்ணிடும். ஃபெச் போஸ்ட் ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு டிஸ்பேட்ச் பண்ணிடும். டிஸ்பேட்ச் பண்ணிட்ட உடனே நம்மளுக்கு வந்து இதை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து டேட்டா ஃபெச் பண்ணுறோம். ஓகேங்களா, இதை வந்து நார்மலாக போடுறதுல ட்ரை கேட்சில் போட்டுடலாம். ட்ரையில் வந்து இது என்ன ஆகுன்னா, இது வந்து அசைக் அவைட் ஃபங்க்ஷன் தான். என்னென்னா இங்கே அசைன் கொடுத்துட்டோம், கீழே வந்து இங்கே அவைட் கொடுத்துட்டோம். டேட்டா ஃபெச் பண்ணி ரெஸ்பான்ஸில் போட்டுரும். ரெஸ்பான்ஸில் போட்டோன்னே என்ன பண்ணுறோம், ஒன்ஸ் நம்மளுக்கு டேட்டா வந்தோடனே இன்னொரு ஆக்ஷன் வந்து டிஸ்பேட்ச் பண்ண போகிறேன். என்ன பார்த்தோன்னா அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ரெக்வஸ்ட்டுக்கு பதில் சக்ஸஸ். ஓகே, ட்ரைக்குள்ளேயே கொடுத்துருங்க. ஓகே, என்னென்னா இந்த இங்கே வந்து டேட்டா ஃபெச் பண்ண உடனே இந்த இது வந்து டிஸ்பேட்ச் ஆகும். இந்த ஆக்ஷன் வந்து இந்த டைப் வந்து டிஸ்பேட்ச் ஆகும், ஃபெச் போஸ்ட் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது வந்து கேட்ச் பண்ணுறோம். இங்கே வந்து இங்கே என்ன டிஸ்பேட்ச் பண்ணுறோன்னா ஃபெச் போஸ்ட் ஃபெயிலியர்னு கொடுத்துட்டு எரரில் வந்து அந்த எரர் ப்ராப்பர்ட்டிக்கு இந்த எரரை வந்து கொடுத்துடலாம் அப்படியே. ஓகேங்களா, ஓகே, ES6ல் லெஃப்ட் சைடு கீயும் வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா வெறும் சிங்கிள் இது மட்டும் கொடுத்தா போதும். சேவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது எரர் அடிக்குது. போஸ்ட் வரலாம். நம்மளுக்கு ஸ்டேட்டில் பார்த்தோம்னா ஸ்டேட்டில் வந்து இப்போ போஸ்ட் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து இங்கே மாற்றிட்டோம் இல்லையா. நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டேட்னே எடுத்துக்கலாம். எல்லா ஸ்டேட்டையும் எடுக்கணும். ஸ்டேட் எடுத்துகிட்டு இங்கே வந்து இதை அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு சேம் தான், இது தான், ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம லோடிங் ப்ராப்பர்ட்டிலாம் கொடுத்ததுனால இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே இங்கே கொடுத்துடலாம். ரெண்டர் போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம், ஏரோ ஃபங்க்ஷனு. இங்கே என்ன பண்ணுறோன்னா ரிட்டர்ன் h1 லோடிங்கு. ஓகே, இங்கே என்ன இதில் லோடிங்னா இஃப் ஸ்டேட் டாட் லோ. ஓகே, இங்கே என்ன பண்ணுறோம்னா ஃபுல் ஸ்டேட்டை எடுத்துடுறோம். ஃபுல் ஸ்டேட் எடுத்துகிட்டு இங்கே ரெடியூசரில் பார்த்தீங்கன்னா ரெடியூசரில் லோடிங் இருக்குது. இந்த ஸ்டேட்டில் லோடிங் இருக்குது, ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா. அது என்ன பண்ணுறோம், ஸ்டேட் டாட் லோடிங் ட்ரூவாக இருந்ததுன்னா இது ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம்.
அப்படி இல்லை இந்த லோடிங் ட்ரூவா இல்லாட்டி ரிட்டன் ஸ்டேட் டாட் ஐட்டம்ஸ் டாட் மேப்பை போஸ்ட் ரிட்டன் ஓகே இதை கொடுத்துட்டு இந்த ரெண்டரை வந்து இங்கே கொடுத்துடலாம். இப்போ சேவ் பண்ணலாம். ரிஃப்ரெஷ். ஸ்டில் எரர் அடிக்குது. ஓகே அசிங் தப்பாக கொடுத்துட்டேன் ஸ்பெல்லிங். ஆக்ஷன்ஸில் போயிட்டு ஏஎஸ் அசிங் போஸ்ட் போங்க. மேப்பில் ஏதோ ஒரு தப்பு. ஓகே இது லோடிங்காக இருந்துச்சுன்னா லோடிங் இல்லாட்டி 100 மேப் பண்ணுறது. ஸ்டேட்டட் ஐட்டம்ஸ் மேப்பு போஸ்ட் உங்களுக்கு இங்கே டேட்டா வந்துடும். request state into சக்ஸஸாக இருந்துச்சுன்னா ஆக்ஷனில் கஸ்டமர் டிஸ்பேச் பண்ணுறது இது. ஓகே ரெஸ்பான்ஸே நம்ம எடுக்கலை. ரெஸ்பான்ஸ் எடுத்து இங்கே பேலோடு கொடுக்கணும்ல. பேலோடு மட்டும் மிஸ் ஆகுதிங்க. பேலோட்லேருந்து ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேட்டா வருது. ஓகே நம்ம ரெடெக்ஸ் டெவ்2வில் வந்து யூஸ் பண்ணி அது ஒரு ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஆக்ஷனும். ஓகே இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து ஃபெச் ஆகுது. அதனால் இந்த ஆக்ஷன் வந்து ட்ரிகர் ஆகுது. ஃபெச் போஸ்ட் ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நம்ம ஃபெச் பண்ணிவிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா ஃபெச் போஸ்ட் சக்ஸஸ் ரன் ஆகுது. பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ரன் ஆனோடனே உங்களுக்கு ஐட்டம்லேருந்து டேட்டா கிடச்சிடுது. நம்ம வந்து ஃபெச் போஸ்ட் ரெக்வஸ்ட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா லோடிங்னு கொடுத்துருக்கோம். இந்த இது இருந்ததுன்னா லோடிங் டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தோம்னா போஸ்ட்டில் பார்த்தோம்னா தெரியும். லோடிங் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த வந்து லோடிங் சொல்லிட்டு பார்க்கணும். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா அந்த ஃபெச் பண்ணுற வரையும் உங்களுக்கு லோடிங் டெக்ஸ்ட் காமிக்கும். இது ரிஃப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா லோடிங் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்துட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்புக்கு வந்து ஜம்ப் பண்ணிடலாம். இந்த ரெடெக்ஸ் டெவ்2 யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு லோடிங் தெரியும். இப்போ பேக் டு இதுக்கு வரணும்னா இங்கே போய்ட்டு இங்கே ஜம்ப் கொடுத்திங்கன்னா அது அந்த ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். ஓகே இதுதான் டெவ்2வோட லைக் அட்வான்டேஜஸ். டெவ்2வில் வந்து இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நான் ஒரு மெத்தட் சொன்னேன். என்னோடய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெடெக்ஸ் ஃபார் பிகினர்ஸ்லேருந்து வேறு மெத்தட் சொல்லியிருப்பேன். ரெண்டுமே வந்து லைக் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். நீங்கள் ரெண்டும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 பார்ட்டாக போட்ட இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கோன்னா ரெடெக்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ரெடெக்ஸ் மிடில்வேர் என்னன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் மிடில்வேரோட ஃபங்க்ஷனாலிட்டி லைக் மிடில்வேரோட ஆக்சுவல் பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெடெக்ஸில் எப்படி அதை இன்கார்பரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் அசிங்க்ரனஸ் ஆக்ஷனை வந்து ரெடெக்ஸ் அப்ளிகேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம். அப்புறம் டெவ்டூல்ஸோட அட்வான்டேஜ் வந்து பார்த்தோம். ஓகே இந்த மாதிரி வேறு எதனா ரியாக்ட் ரிலேட்டடாக எதனா வீடியோஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.